இந்தியா கூட்டணி இப்போ நீங்க பயணிக்கிறீங்க. இப்போ திமுகவோட உடன்பாடு இதுவரை எட்டப்படாத ஒரு நிலைமை இருக்கு. முதலமைச்சர் இப்போ சந்திக்கிறதுக்கு நீங்க நேரடியாக பேசியிருக்கீங்க. என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த பதற்றத்தையும் கொண்டிருக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 தொகுதிகள் வேண்டும் என்று முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே அழைப்பு வந்த நிலையில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது. அன்றைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு 3 மணிக்கு மேலாகிவிட்டது. அது எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவினருக்கும் இடையிலே இழுபறி என்பதை போன்ற தோற்றம் உருவாகி இருக்கிறது. அப்படி அல்ல. எங்கள் கோரிக்கையை அல்லது எங்கள் விருப்பத்தை நாங்கள் திமுக பேச்சுவார்த்தை குழுவினரிடம் வைத்திருக்கிறோம் என்றாலும் முதல்வரையும் சந்தித்து இது குறித்து பேசலாம் என்கிற விருப்பத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஓரிரு நாட்களில் பேசுவோம், சுமூகமான முடிவு ஏற்படும். இல்ல நீங்க இந்தியா கூட்டணியில பயணிப்போம்னு சொல்லிட்டீங்க. இல்ல அதனால பாத்தீங்கன்னா உங்க டிமாண்டை அவங்க பாத்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடுறாங்களோ, அவர் எப்படியா இருந்தாலும் திரும்ப நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை அணுகுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணி, 10 கட்சிகள் கொண்ட பெரிய கூட்டணி. காங்கிரஸ் திமுகவுக்கு அடுத்தபடியாக கூடுதல் பங்கை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அடுத்த இடதுசாரிகள் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்று பட்டியல் நீளுகிறது. ஆகவே எல்லோரையும் அரவணைக்க வேண்டும், எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியும் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே எங்களை குறைத்து மதிப்பிடுகிறது திமுக என்று நாங்கள் கருதவில்லை. எங்களுக்கு கூடுதலான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்பது நெருக்கடியை தர வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். 3 இடங்களிலாவது நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும் என்கிற விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆகவே எங்களை குறைத்து மதிப்பிடுகிறது திமுக என்று நாங்கள் கருதவில்லை. பொது தொகுதிகளை போட்டியிடுறது அப்படிங்கிறது உறுதியா இருக்கீங்களா சார்? இந்த முறை நாங்கள் விடுத்த கோரிக்கையில் 4 தொகுதிகள் வேண்டும் என்று எழுதி கொடுத்திருந்தோம். அதில் 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி. எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது தெரியவில்லை. பேச்சுவார்த்தையில் தான் அது பற்றிய இறுதி முடிவை எடுப்போம். காடு வெட்டின்ற அந்த படம் ட்ரெய்லர் வந்திருக்கு. அதில் நாடா காதல் பற்றி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களை போன்ற ஒரு தோற்றம் உள்ள நபர் இருக்கிற மாதிரி எல்லாம் அதில் வந்திருக்கு. இப்போ மீண்டும் அது ஒரு பதற்றத்தை, சமூக பதற்றத்தை இது போன்ற படங்கள் இல்லை இந்த ட்ரெய்லர்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறவர்கள் ஒரு நாள் கட்டாயம் அது தவறு, அது பிழை என்று உணர்ந்து வருந்துவார்கள். ஆகவே அதற்கு மேல் நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. தென் மாநிலங்களில் இப்போ நீங்க போட்டியிட போறீங்க, அது எப்படி சார்? இப்போ நீங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ நீங்க தனித்து போட்டியிட போறீங்களா, இல்ல அங்க நீங்க மற்ற கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டில் இடம்பெற போறீங்களா? ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்களை நேரிலே எமது கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். வருகிற ஓரிரு நாட்களில் ஷர்மிளா அவர்களையும் நேரிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆந்திராவில் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுகிறோம். பிற மாநிலங்களில் அதற்கான வாய்ப்பு மிகவும் அரிது என்கிற நிலையில் எங்கள் வாக்குகளால் பாஜகவுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதையெல்லாம் அறிந்து அதன் அடிப்படையில் அந்த மாநிலங்களில் எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார். அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வரணும் அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார். நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான், பழக்கமானவர் தான். அவர் அழைப்பு விடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்போம் என்பது அவருக்கும் தெரியும். என்னிடத்தில் எந்த ஊசலாட்டமும் இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன். அதை அவருக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே உணர்வார். ஆகவே அவருக்கு நன்றி.